சுக்கிரன் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை. முக்கியமாக தேவகுரு என்று சொல்கிறோம் இல்லை, பிரகஸ்பதி. அதே மாதிரி அசுரகுரு, ரெண்டு பேருமே குரு பகவான் தான். நம்மளுக்கு இருவருமே சுபத்துவம் வாய்ந்த தன்மை உடையவர் தான். கோள்களுடைய அமைப்புகள் சேரும்பொழுது தான் நம்மளுக்கு சஞ்சலம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலம் என்றால் மேஷராசிக்கு வருகின்ற 26 நாட்கள் மிகவும் நன்மை என்று தான் குறிப்பிடும். ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் 20/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய நாட்கள் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இடம்பெயர்வது பெரிய புண்ணியம் என்று தான் எடுத்துக்கணும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த நிலைமையெல்லாம், ஏன்னா நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அல்லவா அவர். அதான் சுக்கிர பெயர்ச்சி ஏன் நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறேன்னா, சுக்கிரன் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை. முக்கியமாக தேவகுரு என்று சொல்கிறோம் இல்லை, பிரகஸ்பதி. அதே மாதிரி அசுரகுரு, ரெண்டு பேருமே குரு பகவான் தான். நம்மளுக்கு இருவருமே சுபத்துவம் வாய்ந்த தன்மை உடையவர் தான். கோள்களுடைய அமைப்புகள் சேரும்பொழுது தான் நம்மளுக்கு சஞ்சலம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலம் என்றால் மேஷராசிக்கு வருகின்ற 26 நாட்கள் மிகவும் நன்மை என்று தான் குறிப்பிடும். பிரச்சனையிலிருந்து நம்ம விலக போகிறோம் என்பதுக்கு இதுவே முதல் உதாரணம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம ராசியிலே வீட்டிருந்தார். 2ஆம் அதிபதி விரயம் என்று சொல்லக்கூடிய அவர் வீட்டுக்கு விரயம் என்று சொல்ல 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நமது செல்வங்கள் விரயமாக செல்வங்களாக சேரக்கூடிய காலம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பொருளை வாங்குறோன்னா அந்த பொருளை இன்னொரு பொருளாக மாற்றாத பணமாக கொடுத்தோ அல்லது நிலமாகவோ வாங்கக்கூடிய பாக்கியமோ அல்லது பொருளாக வாங்கக்கூடிய பாக்கியமோ தந்தார். போன சுக்கிர பெயர்ச்சியில் அவருடைய மேஷராசி வீட்டில் இருக்கும்போது இப்பொழுது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல முக்கூட்டு, அதாவது 4 கிரகங்களின் சங்கமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த 26 நாட்கள் நம்மளுக்கு சொல்லக்கூடிய நாட்களே சிறப்பினை தரக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்குது ஐயா. இந்த 26 நாட்களும் நன்மை தரும் என்றால் கண்டிப்பாக நன்மை தரும் மேஷராசி சுக்கிரன். ஏன்னா அவர் வீட்டில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 ஒன்று எப்படி தலைபாகமோ 2ஆம் இடம் என்பது தன வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் அந்த 24/6 நாட்களும் சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய அமைப்பே காணப்படுகிறது ஐயா. இதனால தான் அந்த சென்டிமெண்ட்டாக நான் எடுத்திருக்கிறேன். இந்த சுக்கிர பெயர்ச்சி எல்லாருக்கும் நன்மை தருமான், கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய இடத்துல தான். ஏன்னா ஆட்சி பெறுகிறார் அவருடைய வீட்டில். ரிஷபராசி தனது சொந்த வீட்டில், நாம் எங்கள் வீட்டில் இருந்தனா நான் ஆட்சி பெற்று காணப்படுவேன் அல்லவா. அடுத்த ஒரு வீட்டில் நம்ம வாழறதும் நம்மளுடைய சொந்த வீட்டில் வாழறதும் எப்படி இருக்கும். தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், தனம் இல்லை பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து ஆதவன் என்று சொல்வது கிரகங்களின் வலிமை என்று சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய சூரிய பகவானும், இந்த கம்யூனிகேஷன் அப்படி தான் உலகத்தினுடைய கம்யூனிகேஷன் செய்தி சார்ந்த விஷயங்களாகவும் மக்களிடையே தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய புதன் பகவான் எல்லாம் 4 பேரும் சங்கமித்து ஒரு ராசியோட வீட்டில் சொந்த வீட்டில் அமர்ந்திருந்து சுக்கிர பகவானோடு செயல்படுத்துகிறாங்க ஐயா. 1+1+1 அப்படின்ற மாதிரி 4 பேர் ஒரு தூக்கத்துக்கு வெயிட்டை விட 4 பேர் தூக்கினா எப்படி இருக்கும் நம்மளுக்கு. சுக்கிரனோடு சேர்ந்த குரு பகவான், குருவோடு சேர்ந்த சூரிய பகவான், சூரியனோடு சேர்ந்த புதன் பகவான், இதை விட வலிமையான டைமிங் எப்பவுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்குதுறானா இதுக்கான காலங்கள் உறுதியாகிடுச்சுன்னு அர்த்தம். செல்வங்கள் சேரப்போதுனா கண்டிப்பாக உறுதியாக சொல்லப்படும். சுக்கிரன் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை என்று தான் சொல்ல. திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், அதாவது ஒரு மனுஷனுக்கு இல்லறத்தில் ஏற்படக்கூடிய இன்பம், திடீர் திருமண ஏற்பாடு, காதல் வயப்பாடு, காதல் திருமணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் மேஷராசிக்கு. காதலிச்சு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா விரும்பி திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம். ஆலயத்தில் திருமணம் செய்யுங்க, தயவு செய்து சொல்கிறேன். காதலிச்சா மட்டும் போதாது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் செய்கிறதுக்கு முன்னே இறைவனுடைய சன்னிதானத்தில் முருகப்பெருமான் ஆலயோ அல்லது பெருமான் ஆலயமோ சிவன் ஆலயத்திலோ திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் வேண்டாம் ஐயா சத்திரக்காரெல்லாம் கஷ்டப்படாது, ரிசப்ஷன் வச்சுங்க. ஏன்னா இந்த விரும்பி திருமணம் செய்யும் போது நாம் எதுவும் ஜாதகம் பார்க்க மாட்டோம், எதுவும் பார்க்க மாட்டோம். இறைவன் ஆலயத்தில் செல்லும் பொழுது அதுவெல்லாம் ஜீரோவாக ஆகிடும். இறைவனுக்கு நாம் கட்டுப்பட்டு போடுறோமில்லை, நவ கிரகங்களும் கட்டுப்படும். அங்கே இறைவன் முருகப்பெருமானுக்கு அனைத்து விதமான தெய்வங்களும், அதாவது
சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனை மிஞ்சின தெய்வம் கிடையாது. இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பினை தரும். மேஷராசிக்கு முருகப்பெருமானே தெய்வம், முருகனே தெய்வம், கந்தனே தெய்வம். வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி, உன் வாழ்வில் சுகம் கூடவென்று உறுதியுடன் நம்பி. அந்த முருகப்பெருமானை பிடிச்சிங்க. ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்த குரு, குருவோடு சேர்ந்த சூரியன், சூரியனோடு சேர்ந்த புதன், வேறு யாரும் கிடையாது, முருகப்பெருமான் தான். அனைத்தும் 12 கையும் அவனுக்கு தான் சொல்லணும். 12 விழி அல்லவா அவருக்கு. அந்த 4 பாகமும் சேர்ந்தது தான் முருகப்பெருமான். வள்ளி தெய்வ யானை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் குருவோடு சேர்ந்து. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு சென்டரில் ஆதித்யன் ஆதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் சென்டராக இருந்துட்டு இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், எவ்வளோ இருக்கும். 1000 கோடி இறைவனுக்கு இணையானவர், அதாவது 1000 கோடி சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான். அதனால தான் இந்த கதைக்கு சொல்கிறேன். இந்த முறை உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி இனிமை தர நீங்கள் எழுதிவிட்டு வச்சுங்க. நான் உணவான சொல்ல நல்ல முன்னேற்றம், செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் ஐயா. ஃப்ரீயாகவே பேசுகிறேன். முக்கியமாக சொல்லப்போனால் மேஷராசிக்கு இதுவரை இல்லாத அமைப்பு, செல்வங்களே இல்லைங்க. என்னங்க நாங்கள் ஒரு 15-20 நாளாக குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு, ஒன்றுங்க பொறுமையாக தான் குரு பகவான் மெதுவாக தான் கொடுப்பார். அந்த 1.5 ஆண்டுகள் கிடக்க வேண்டும் அல்லவா. ஒரு விஷயம் ஃபுல்லாக கிடக்கணுமே. அவர் 6 மாத காலங்கள் வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. உடனே இன்றைக்கே குருவை பயிற்சி ஆயிடுச்சுன்னா உடனே இன்றைக்கே காலில் திறந்துட மாட்டாங்க. தயவு செய்து சொல்கிறேன், சனி பகவான் நல்ல இடத்துக்கு வேணால் இன்றைக்கே திறக்க மாட்டாங்க. பொறுமையாக தான் இவங்களுடைய மத்திய பலாபலங்கள் இவருக்கெல்லாம் மத்தியத்தில் தான் கிடைக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்போட சனி பகவானாகட்டும், செவ்வாய் பகவான் இன்னும் 12 என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தன்மையும் எடுத்துக்கணும். செவ்வாயுடைய பார்வை 4 என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செவ்வாய் கம்யூனிகேஷன், இவங்க நேராக 7ஆம் இடத்துல பதியுது. 2லிருந்து 7ஆம் இடம், அவருடைய 7ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்துல பதிஞ்சு இதுவரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களோ, துன்பம் சார்ந்த விஷயங்கள், நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாறிட போகுதுங்க. ஒவ்வொரு நாளும் ஃப்ரீனஸ், அவங்க மைண்டெல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக ஏங்கியிருந்தோம், எதனா ஒரு வீடு கட்ட மாட்டோமா, ஒரு நிலம் வாங்க மாட்டோமா, நம்மளுக்கு எதனா ஒரு சுகபோகம் நம்மளுக்கு கிடைக்காதா, வேலை அமைப்பு நம்மளுக்கு கிடைக்காதா, தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு எதுவும் கைகூடாதா, சுக்கிர பகவான் எல்லாத்தையும் ஏற்படுத்த போகிறார். ஐயா என்னோடய வீட்டில் எல்லா பொருளும் இருந்தால் அதை நான் விற்பனைக்கு எடுக்க போகிறேன். அது பேர் தான். எந்த ஒரு பிரச்சனையும் நாம் தேரக்கூடிய காலங்கள் எதுவுமே இல்லை. மனம் சார்ந்த விஷயமாகட்டும், உடல் சார்ந்த விஷயமாகட்டும், இனிமேல் நல்லது நடக்கின்ற காலமாக அமையப் போகிறது. ஃப்ரீனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு கொடுக்க போகிறது. ஐயா என்பம் தரப்போகுது. லாட்டரி சீட்டு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது லாட்ரி சீட்டுனா லாட்ரி சீட்டில் நீங்கள் போயிட்டு வாங்கிடாதீங்க. ஒரு நல்ல தனவரவு நம்மளுக்கு, அதாவது எதிர்பார்த்திருந்த தனவரவு நம்ம கைகூட வரக்கூடிய காலம் என்றால் அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலத்தில் எல்லா நன்மையும். குழந்தை பேர் இல்லையா, குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் மேஷராசிகாரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. மிகவும் சிறப்பென்ற ஆண், அதாவது பெண் மகவு பிறக்கின்ற பாக்கியம் நிறைய கிடைக்க போதையா. நல்ல ஒரு அமைப்பு தான். பெண் பிள்ளை பிறக்கட்டும், அதான் மகாலட்சுமி. இந்த பாக்கியம் எப்பொழுதுமே கிடைக்காது. ஆண் வேறில்லை, பெண் வேறில்லை, எல்லாரும் சமம் தான். நம்மை பெற்றவளும் தாய் அல்லவா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஈன்றவளும் தாய் அல்லவா, இந்த பூமாதேவி தாய் அல்லவா. எல்லாமே நல்ல கருத்துக்களோட, அதாவது ஐயா நான் கஷ்டப்பட்டு அதையே நினைக்கக்கூடாது. மேஷராசிக்காரங்க கஷ்டப்படுறதாங்க இல்லைன்னே சொல்லலை. இனிமையான சொல்கள் முதல்ல நம்மக்கிட்ட வந்து சொல்லணும். எண்ணம் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் செயலை உருவாக்க முடியும். நாம் எதுவும் தவறி அடிக்கிறதுலாம் அதெல்லாம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நாம் ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலை அமைப்பில் செஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ணணும். இப்பொழுது கைகூடக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. மேஷராசிக்காரங்க வேலை இழந்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு சுபயோகம் தரக்கூடிய காலம். வேலை அமைப்பில் நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு முறை இந்த 24 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயங்களோ, தொழில் சார்ந்த விஷயங்களோ, ஐயா ஒரு பங்கடையாவது போட்டு நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம். சுய தொழில் அடுத்தவங்கிட்ட தான் படிவாக வேலை செய்யணும்னா அவசியமே இல்லை. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மேன்மை தரும் என்றால் கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், மேன்மை தரும். தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. உங்களுக்கு யார் கம்யூனிகேஷன் கொடுக்க போகிறா மட்டும் பாருங்கள். இது வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் அகப்பட்டிருந்த மேஷராசிக்காரங்க உடல் பிணி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு முதல் ஆதாரமே இந்த 4 கிரகங்களின் அமைப்பு தான்.
மனதிற்கு இதமான அமைப்பு, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கப் போகுது. திடீர் பணவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது அதிர்ஷ்டங்கள் எப்போ வேணா தட்டுன்னு சொல்கிறோம் இல்லை, திடீர் என்று ஒரு அமைப்பு நம்மளுக்கு காணப்பட்டு இந்த செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் மனதிற்கு இதமான ஒரு பாக்கியம். ஐயா பரவாயில்ல சாமி, இது போதும் சாமி, நான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொள்வேன், எளிமையாக இருந்தால் கூட நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்குவேன். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முதல்ல தீருங்க. வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் முதல்ல தீரும். வேலையில் நமக்கு கிடப்பில் போட்டு ஐயா இழுத்து முன்னா மாதிரியே இருது. ஒரு 15 நாட்கள் அப்படி தான் இருந்தது போன மாதம்லாம் இருந்தது, உண்மைதான். ஆனால் அதுலேயும் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளை நிம்மதியாக தான் வச்சுருந்தார். ஏன்னா சூரிய பகவான் நம்ம ராசியில் உச்சம் பெற்று காணப்பட்டதால் அவரோட ராசி 12 என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 12லேயே மறைந்தாலும் அதுவும் விரையும் என்று தான் சொல்ல முடியும். நம்ம பணம் வேறு எதனா ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஷேர் பிஸ்னஸோ இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேயோ ஒப்படைக்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. நம்ம பணத்தை மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் டெபாசிட் பண்ணுறது, ஃபிக்ஸடு எஃப்டி போடுறது, இதெல்லாம் இந்த காலம் பயன்படுத்தக்கூடிய காலமாக அமையப்போகுது. கடன் சார்ந்த இது வரைக்கும் நாங்கள் லோன் போட்டிருக்கோம், எனக்கு சேங்ஷன் ஆவலை சாமி. மேஷராசிக்காரங்க லோன் போட்டு பல வருஷமாக பேங்க் வரைக்கும் போயிட்டுருக்கேன் ஐயா, எல்லா ப்ரூஃப் இருக்குது, இன்னும் கையெழுத்து போடலை மேனேஜரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு என்று தான் எடுத்துக்கணும். ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலம். அதனால் வியாபாரம் செய்து பெரிய முன்னேற்றத்தை அடையப் போக தான் போகிறோம். நம்ம இந்த அமைப்பு, இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களின் அமைப்பும் ஒரு 50 பாகம் நம்மளுக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய தன்மையாக இருந்தால் பரவாயில்லை, 3 கிரகங்கள் 4 கிரகங்களை அமைப்பு ஒரு சேர இருந்து ஒருத்தர் கை பிடிச்சாவே அது வேறு விஷயம். ஐயா தனித்திருந்து ஒரு மிருகம் நம்மளை திரட்டி வருதுன்னா அது வேறு விஷயம். ஒண்டியாக போடுறது, அதை விட 4 பேர் சப்போர்ட் பண்ணி அங்கே நின்றால் அந்த மிருகம் நம்மளை தாண்டி தான் ஓடும். இதிலே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒன்றே போதும் சாமி, 4 பேர் நம்மளுக்கு உறுதுணையாக 2ஆம் இடத்தில் இருந்து செல்வங்கள் சேர்க்கிறதுக்கும் நல்ல அமைப்பினை தருவதற்கும் நம்ம இல்லறத்தில் ஏற்று வந்த பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று ஒன்றா படிப்படியாக பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவந்தோம். ஏங்க நம்ம பேச மாட்டேன்றோம், ஒரே ரூமில் இருக்கோம், ஒரே வீட்டில் இருக்கோம். நிறைய பேர் மேஷராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தோம், சரியான மனசு விட்டு பேசக்கூடிய அமைப்பு இல்லாமல் தான் கணவன் மனைவி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஜென்ம குரு என்பது வனவாசத்தை குறித்து தள்ளவா. ஒரு மனுஷனுக்கு வனவாசம் போன கதை தான், அது வீட்டிலே இருந்தாலும் வனவாசம் தான். அவர் இப்போ தான் விட்டுட்டு வெளியே போனார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சுக்கிரவனோட வீட்டில் அவர் ஆட்சி பெற்று காணப்படுறார். அவரும் குரு பகவான் தான். ஐயா எந்த கிரகமும் எந்த கிரகத்துக்கும் பகையல்ல, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இருக்கின்ற காலங்கள் அவரவங்க வேலையை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. எச்செயலும் இறைவன் செயல் என்று தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல. சுக்கிரன் இல்லையேன் சிவன் இல்லை என்று தான் சொல்லியிருக்கார். அதனால் சிவன் இல்லையேன் சுக்கிரன் இல்லை, அவ்வளோ சிறப்பு. அவர் பேரே வெள்ளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மாங்காடு வெள்ளீஸ்வரர் ஆலயம். பூந்தமல்லி மாங்காடுலேருந்து மாங்காடு காமாட்சி அவன் பின்பாரம் இருக்கிறது. பகவான் கடும் தவம் புரிந்து சுக்கிர பகவான் முதல்ல காட்சி கொடுத்த சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்த இடம். அந்த இடத்துல தான் அவர் கண் இழந்ததை மிகவும் மீட்டெடுத்த காலம். அந்த சுக்கிர பகவானே திரும்பவும் ஆட்சி பெறும் பொழுதெல்லாம் பழைய நிலைமைக்கு அந்த கதையை சொன்னேன்னா திருப்பியும் ஆட்சி பெறுகிறார். 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அல்லவா, அந்த மறைவிலிருந்து இப்பொழுது ஆட்சி பெற்று தான் யார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த தான் என்ற அகந்தையெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கின்றேன். அந்த வார்த்தை நாம் ஆட்சி பெற்று நிற்பது நம் வீட்டில் எப்படி இருப்போம் அதே மாதிரி தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பும் நம்மளுக்கு இப்பொழுது காணப்படுகின்றது. இந்த 26 நாட்கள் சுபபோகம், நம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன பொருள்களை வாங்கணும், செல்வங்கள் சேரணும், உறவினர்களுடைய சேர்க்கை. இது வரைக்கும் உறவினர்கள் தூரத்து உறவுகள் அனைத்தும் பிரிஞ்சிருக்காங்க. ஐயா நம்மக்கிட்ட சேரலை, பார்க்கலை, கொள்ளலை, நம்மளுக்கு எல்லாருமே சின்ன சின்ன துரோகம் செய்துவிட்டு என்ன தவறு செய்துவிட்டே நம்மளை பகைச்சிருக்காங்க. அவர்கள் எல்லாம் சேரக்கூடிய காலம் இதோ விட்டது. 2 என்பது செல்வம், மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எல்லாமே வேலை, பிஸ்னஸ், எல்லாமே கடன், நோய் கடன் எல்லாமே 2ஆம் இடமே. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் 2ஆம் இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். நோயாகட்டும், கடனாகட்டும், துன்பமாகட்டும், இன்பமாகட்டும், செல்வங்கள் ஆகட்டும், சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும். ஏன்னா 3ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல, 5 கூடியவனும் 2ஆம் இடத்துல, 12க்கும் 9க்கும் உடையன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடத்துல. வேற என்னங்க வேணும்? நீங்கள் இருந்த இடத்திலே பிஸ்னஸ் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது நின்ற இடத்தில் நாம் செய்யக்கூடிய வேலையில் இங்கிருந்து ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், எல்லாம் விட்டு சேரும்.
நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் இந்த 26 நாட்கள் இன்பம் தரும் என்று தான் சொல்லுவேன். மனதிற்கு இதமான ஒரு நிகழ்வுகளும் இன்பம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடக்கப்போது நம்ம சுப போகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறதான் போகிறோம். இல்லறத்தில் இருதுவரை இந்த பிரச்சனைகள், குழந்தைகள், அதாவது பிள்ளை சார்ந்த விஷயங்களில் கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், எல்லாமே இனிமேல் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இது ஆரம்பம் என்று தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிர பகவான் தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன், வியாபாரம், மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதியே. சுக்கிரன் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை என்று ஏன் திரும்ப அதை சொல்கிறேன்னா, இந்த வேர்டு எப்பவுமே இருக்கணும். இறைவன் சிவபெருமானம் வணங்கினாலும் ஒன்று தான், சுக்கிர பகவான் நம்மளுக்கு காட்சி கொடு. சொர்ணகால ஈஸ்வரர் என்று தான் சொல்கிறாங்க. சொர்ணேஸ்வரர் அவர் தாங்க. நவகிரகங்கள் வேறில்லை. அதனால தான் இந்த வார்த்தை அப்பப்போ சொல்கிறது. நவகிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை. எல்லாமே ஒட்டுமொத்தமாக நவகிரகங்களை படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களே வந்து செயல்படுத்தி வரணும். அவங்க நவகிரகங்களை கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளை எப்பப்போ அதை கொடுக்கணும், பூர்த்தி செய்யணும். ஐயா, தவறு தண்டனை என்பதை மட்டுமே எடுத்துக்கூடாது, நஷ்டம் என்பதை எடுத்துக்கூடாது, கடன் என்பதை எடுத்துக்கூடாது. அந்த கடன் கூட வரவு என்று தான் முதல்ல எடுத்துக்கணும். என்னென்ன லாங் டர்மாக கிடைக்க வேண்டியது நம்ம முதலே வாங்கி செலவு பண்ணிடுறோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுங்கன்னா இதெல்லாம் எந்த தொந்தரவும் நம்மளுக்கு வராது. மனதிற்கு இன்பங்கள் எல்லாமே தரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் மேஷராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய மேன்மை தரக்கூடிய காலம். இந்த நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த 26 நாட்களுக்குள்ள திருமண வாய்ப்புகள், திடீர் திருமண வாய்ப்பெல்லாம் தேடி வரப்போகுதுங்க. நாம் எதுவும் பண்ண தேவையில்லை, தானாக நடக்குது என்று சொல்கிறோமில்ல. ஐயா, எதுவுமே இல்லை, என் குழந்தைகிட்ட நான் கையில் காசு வச்சிடல, எதுவும் பண்ணலை, திடீர்னு பார்த்தா திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிச்சு. அதை மாதிரி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலம் இந்த 26 நாட்கள் எல்லாமே சுபம் என்று தான் சொல்லுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் சுபமே. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.